அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய துலாம் ராசி கூட பொருந்தக்கூடிய சுவாதி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற 9/1/2024 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் பிரதோஷம் அன்னைக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சரில் நம்ம நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே துலாம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் 7வது ராசியாக வருவீங்க. மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய துலாம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசிங்க. சுவாதி நட்சத்திர நண்பர்கள் 4 பேருமே நம்மளுடைய துலாம் ராசி கூட தான் பொருந்துவீங்க. அது மட்டுமல்லாது இப்போ துலாம் ராசியோட அதிபதி சுக்கிர பகவான் மற்றும் சுவாதி நட்சத்திர நண்பர்கள் 4 பேருக்குமே அதிபதி நம்மளுடைய ராகு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய சுவாதி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயாருங்க. நீங்க என்ன பண்ண 9/1/2024 பிரதோஷம் வருது. ஸோ பிரதோஷம் அப்படின்றது சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த ஒரு நாளுங்க. இந்த நாளில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு என்ன அப்படின்னு உங்களுடைய இஷ்ட தெய்வமான விஷ்ணு பெருமான் மற்றும் போயிட்டு நீங்க கடவுளை வணங்கிட்டு அதற்கப்புறமா பெருமான் மற்றும் அம்மன் தாயாரை நிச்சயமாக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இந்த நாள் பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாளுங்க. இப்போ நீங்க கடவுளை வேண்டி வணங்கிட்டு வரும்போது உங்களுடைய லைஃப்ல நீண்ட காலமா எதனா ஒரு நல்ல ஆசைகள் நிறைவேறாம ஹோல்டா இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்க கடவுளை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க. உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமா நடைபெறுவதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. சர்ப்ப கிரகங்களோ அல்லது பாவ கிரகங்களோ 3, 6, 10 அல்லது 11 ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜய ஸ்தானங்கள்ல அமர்ந்தாங்க அப்படின்னா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படுத்துவாங்க அப்படின்றது ஐதீங்க. அதற்கு தகுந்த வண்ணமா இப்போ ராகு உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்துல வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் இந்த 9ஆம் அன்னிலிருந்து இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு எதிரிகளோட பிரச்சனையிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக விலகி வந்துடுவீங்க. இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு எதிரிகளோட பிரச்சனை அப்படின்றது இருக்காது. அப்படி இருந்தது அப்படின்னாலும் கூட அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் கண்டிப்பாக ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ மற்றவங்க நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலோ இப்போ மற்றவங்களை பற்றி உங்ககிட்ட தவறாக சொல்லிட்டு உங்களை அந்த விஷயத்தில் ஈடுபட வச்சுட்டு அவங்க நைஸாக ஒதுங்கிடுவாங்க. உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துவதற்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்க கிட்ட தேவையில்லாத விஷயங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு 100% இந்த நாள் ஆரம்பத்துலேருந்து எந்த ஒரு கெடுப்பலன்களும் இருப்பதற்கும் வாய்ப்புகள் 100க்கு 100% அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ராகு உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் இதனால் வரைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கலாங்க. இப்போ உங்களுக்கும் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய ரிலேட்டிவ் கிட்ட நீங்க நல்லபடியாக நடந்து கொள்வதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான சிறந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற அந்த ஃபாஸ்ட் ஃபுட் சம்பந்தப்பட்ட உணவுகள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க. இல்லைன்னா ஒரு சில நண்பர்களுக்கு அஜீரண கோளாறு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி இந்த தேதியிலிருந்து 9ஆம் தேதியிலிருந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா நாளும் மைண்ட்ல ஒரு பிளான் வச்சுக்கோங்க. காலையிலையும் மற்றும் மாலையிலையும் இரு வேலையில ஒரு ½ அன் அவர் வாக்கிங் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் நிச்சயமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் உங்களுக்கு நிறைய
புது நண்பர்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் அல்லாது இந்த சமுதாயத்துல உங்களுடைய பேர் வந்து நல்லபடியாக ரீச் ஆவதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல சிறந்த நாளாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி இப்போ ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும், அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் இது ஒரு நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானமான சுப விரய ஸ்தானத்துல நம்மளுடைய கேத்து பகவான் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இப்போ நீங்க வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும், நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா ஒரு புதிய சொத்து வாங்குவதற்கும் இந்த தேதி ஒரு நல்ல தேதியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து நீங்க அப்ராட் போயிட்டு ஒர்க் பண்ணணும், அல்லது அப்ராட் வந்து டிராவல் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு நல்ல ஃபேமிலியோட டூர் மாதிரி போயிட்டு வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும், நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. ஒரு சிலர் வந்து உங்களுடைய நண்பர்கள் பண உதவி கேட்குறாங்க அப்படின்ட்டு நீங்க அவங்களுக்கு பண உதவி பண்ணீங்க அப்படின்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த பணம் திருப்பி கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து கொஞ்சம் வந்து அமைதியா கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் அப்படின்றது ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இரவு நேரங்களில் தூக்க இன்மை பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்ல வந்து எல்லாமே வந்து தவிர்க்கப்படணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தினால தான் வந்து இந்த பதிவோட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். உங்களுடைய இஷ்ட தெய்வமான விஷ்ணு பெருமானை வேண்டி வணங்கிட்டு அதற்கு அப்புறமா வந்து நம்மளுடைய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாரை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க. இதன் காரணமா இந்த 9ஆம் தேதி மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் நாட்கள் அனைத்து நாட்களுமே வந்து உங்களுடைய ஹெல்த் மற்றும் வெல்த் ரொம்பவே நல்லபடியாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து உங்களுடைய குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் வந்து மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்காமல் இருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் இந்த 9ஆம் தேதி ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய ஃபேமிலியில வந்து நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சிலர் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோடு இருக்கீங்க. அந்த 4ஆம் வருடம் முடிவதற்குள்ள வந்து சனீஸ்வரர் இந்த இடத்துல இருந்தாலும் கூட பஞ்சம ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அந்த டிலே அப்படின்றது விலகப்பட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற குழந்தைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு அவ்வப்போது வந்து உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் இப்போ உங்களுடைய பிள்ளைகளுடைய ஹெல்த்தில் வந்து அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 9/1/2024 ஒரு நல்ல தேதியாக அவங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இந்த நாளில் வந்து ஒரு சில மாணவர்கள் வந்து நீங்கள் எதனா வந்து ஒரு ப்ரைவேட் எக்ஸாம் எழுதுவீங்க, அல்லது வந்து இப்போ உங்களுடைய ஸ்கூல்லையோ அல்லது காலேஜில் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நம்ம வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இது ஒரு நல்ல சிறந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் அப்ராட் போயிட்டு செட்டில் ஆகணும் அல்லது அப்ராடில் போயிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விசாக்காக அப்ளை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் இந்த நாளில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தோம்னா வந்து அப்ராடில் போயிட்டு செட்டில் ஆவதற்கோ அல்லது அப்ராடில் போயிட்டு உத்தியோகம் செய்வதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் சொல்லாமல் வந்து காதல் பண்ணிட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோடு திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல சிறந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடம் வந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கூட்டாளி ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகாத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இந்த மாதிரி இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய
உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 9/1/2024 ஒரு நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் ஒரு தடவை மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை நல்லபடியாக சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த 9/1/2024 ஒரு நல்ல சிறந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஆல்ரெடி வந்து கோர்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒரு தடவை வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த 9/1/2024 அன்னிலிருந்து உங்களுக்கு காலம் ரொம்பவே நல்லபடியாக கனிந்து வருது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானமான உபஜயஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா திருமண தடையினால் அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க விரும்பிய வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் பர்சனல் பட்ஜெட்ல இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் குரு பகவானுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசியில விழுதுங்க. இதன் காரணமா வந்து இது நாள் வரைக்கும் சமுதாயத்துல வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைக்காம இருந்தது அப்படின்னாலும் இப்போ வந்து சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அவங்களுடைய தொடர்பு மூலமா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் இந்த 9/1/2024 ஒரு நல்ல தேதியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ நீங்க எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் இன்கேஸ் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் செய்கின்ற சுய தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதில் நீங்கள் எதிர்பார்த்ததோட லாபம் உங்களுக்கு சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நல்ல ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். துலாம் ராசி சுவாதி